பாருங்க மக்களே, பிள்ளைய தொட்டில ஓட்டு ஆட்டுற மாதிரி நாங்கள் மண்ணாட்டி தொட்டில ஓட்டு ஆட்டுற மாதிரி நாங்கள் ஆட்டிக்கொண்டு நிற்கிறோம். நாங்கள் வந்து பலதரப்பட்ட வேலைக்காரர்கள், எல்லா வேலையும் செஞ்சு ஆளும் அப்படியான ஒரு இதில் வந்து இன்றைக்கும் செஞ்சிடறாம என்ன வேற யாரும் கொண்டு சொன்னா சிஜி நான் ஒப்புறேன் வைத்தியம் இதெல்லாம் ஆட்டிட்டு நிற்கிறேன்ற மாதிரி இருக்கு. ஒப்புறேன் தான் நல்லா ஆட்டணும். நாங்களும் வந்து எங்களோட வீடியோ மூலம் வந்து முன்கூட்டிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் வந்து சகோதரர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். கொண்டா பட்டைய கொண்டா பட்டைய கொண்டா ஐயா. ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறான். அவன் ரங்கி ரங்கி வரணும்னா அவனுக்கு உடம்புக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. சரி நீ இடம் உடம்புக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வருவா இல்லை இது அவ்வளோ அப்படியே இது. இப்போ இந்த மண்ணிலாம் கல்லோட கிடக்குது. இங்கே நடக்கணும் சவுள் வைக்க. அப்போ இதை இழுக்கலாது. இந்த வேலையும் கண்டு கலங்காமல் இருக்கிறது காரணமாக இருக்கா என்னதான் வேலையை கண்டு பயப்படுற கிடையாது. வேலையை எங்களை கண்டு பயப்படுவோம். அந்த மாதிரி வேலையை கண்டு நாங்கள் பயப்படுறோம் இல்லை. விளக்க வேணும்டா, இது வந்து ஒரு பசத்தன்மை இருக்கு. அப்போ இப்போ எங்கள் சீமெந்த போட்டு இழுக்க அவன் பற்றி வச்சிருக்கும் போடுறேன். இது இப்போ பாருங்க எவ்வளோ இதஞ்சும் காலுகள் ஒன்றுலேயும் ஒட்டுது இல்லை. ஆனால் காலை வச்சு எடுக்க ஒரு பிடிப்புத்தன்மை வருது. சரியான இடத்துல இருக்காங்க. இது நோம்பலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொழுப்பை கரைச்சி போட்டு ஊற்றி விட்ட மாதிரியான ஷேப்பில் இருக்கு. சரியான இது வந்து ஒரு கொழுப்பு மாதிரி தான். அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். நான் சொல்லக்கிளி. ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அண்ணாட வீட்டு தான் நிற்கிறோம். இன்றைய தினம் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், என்ன சொல்கிறேன், இன்றைய தினம் மீண்டும் ஒரு வீட்டு வேலை திட்டம்னு சொல்லலாம். அதாவது இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிளாட்டில் வந்து அந்த பிளாட்டெல்லாம் வந்து இப்போ பூசி கொண்டிருக்காங்க. வந்து ஒரு பயங்கர கஷ்டமான வேலை உண்டு. போட்டு அதை விட பூச்சி வந்து கீழால பூச்சிடுறாங்க. அண்ணாந்தபடி பயங்கர ஒரு ரிஸ்கான வேலைடா. வேண்டாம் தெரியுது, மேலே பூசுறவங்கள சீமந்து அடிக்கிறதா இருக்கட்டும், இது செய்கிறதெல்லாம் என்ன பயங்கர ஒரு இது மண்டையில் விழும், கண்ணுகளுக்கு விழும், கீழாலே போய்க்கொள்ளலாம் கிடக்கு. ஆக்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுதான் அப்படி வந்து பயங்கர ஒரு கஷ்டமான வேலை ஒன்று நடந்து கொண்டு இருக்குது. அப்போ இந்த இதில் என்ன விஷயம் பார்க்குறோம்னு சொன்னால், இப்போ இந்த வேலையோட சேர்த்து இன்னும் ஒரு வேலை நடந்து கொண்டு இருக்குது. அதாவது என்னென்னு சொன்னால், எதுக்கு அது என்ன பிரச்சனை, அன்றைக்கு நாங்கள் காட்டினம் அந்த இது அடித்தாங்க, வாட்டர் ப்ரூஃப் அடித்தாங்க. அப்போ அது அடிச்சதுக்கு மேலே மினக்கெடுத்த கூடாதாம் அடித்தால். அப்போ அதே நாளைக்கு இழுக்க வேணுமா, நிலம் இழுக்க வேணுமா. அப்போ இழுக்க வேணுமென்றால் இப்போ அதுக்கு மிஞ்சத்தியால மண் ஏற்றி முடிக்கணுமா. அந்த மேலே மண் ஏற்றணும். மண் ஏற்றினா தான் நிலம் இழுக்கலாம். அப்போ வந்து அந்த ஒரு வேலை திட்டம் தான் இப்போ நடந்து. அப்போ காலையில் வந்து மாவுள் வைக்கிறபடியும் வந்து பார்த்துட்டு சொன்னால், இப்போ நாங்கள் வந்து தனியாக மண் ஏற்ற முடியாது, நீங்கள் இந்த மண்ணை கொஞ்சம் வேதி தாங்கோ, நாளைக்கு வாரம் நாங்கள் வந்து வேலையை செய்வோம். அப்போ நிலம் இழுக்க போவீங்க. அப்போ நாங்களே இப்போ இந்த மண் ஏற்றி கொடுக்கணும். அப்போ இன்றைக்கு இந்த வேலைக்கு வந்து தானே வேலை செய்தவை. அப்போ அதை இன்றைக்கு இப்போ இந்தளவு அதை கட் பண்ணி போட்டு அந்த மண்ணை கொஞ்சம் ஏற்றும் கொண்டு தான் இப்போ பேச்சு. ரைட். இல்லை ஏற்றிக்கினேன். அதாவது இப்போ என்னென்னு சொன்னால், பார்த்தீங்கன்னா தெரியும், மண் வந்து கீழே இருந்து 3வது ஃப்ளோருக்கு வந்து ஏற்றுறேன்னு சொன்னால் பயங்கர ஒரு கஷ்டமான ஒரு வேலை. அப்போ வந்து இதுக்கு முதலே வந்து கொஞ்சம் மண்ணை வந்து 2வது மாடியில் வந்து ஏற்றி விட்டவங்க வேலைகளுக்கு உதவும். இப்போ என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், 2வது மாடியிலேருந்து 3வது மாடிக்கு போய் மண்ணுகளை வந்து அங்கே ஏற்றி கொண்டு செஞ்சு கொண்டு இருக்காங்க. அப்போ அது முடிய திரும்ப இங்கே கீழே இருந்து கட்டம் கொண்டு வரும். அப்போ அதைத்தான் இன்றைய தினம் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது முதல்ல இப்போ அக்னியும் வந்து இன்றைக்கு கச்சேரியில் ஒரு அலுவலன்னு சொல்லி அவனும் அதுவும் வந்து போயிட்டானுங்கள். அப்போ சரி ஒன்று போட்டால் அப்போ இந்த ஒரு இன்னைக்கு வீடியோ எடுக்க வழியிலையும் போகல நாங்கள். அப்போ அதால் வேணும் அலுவல்னு சொன்னதால் வந்து ஒரு இடம் போய்கொள்ள முடியாது. காரணம் என்னென்னா, காரும் வந்து கராச்சியில் நிற்கிறதால. அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்யறோம்னு சொன்னால், இந்த ஒரு வீடியோ தான் இன்றைய தினம் வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. நாங்களும் ஒத்தாசியாக சும்மா தெரியாதே
என்ன மாதிரி கொள்றாங்கன்னு சொல்லி பார்த்து கொண்டு அப்படியே வீடியோ வந்து நாங்கள் முடிப்போம். சரி, அப்போ மேலே போவோங்க. பார்ப்போம். ஒளிகிறார்கள் கூடடா இதுக்குள்ளோ பேசாமல் வா. பேசாவா நீங்கள் கொடுக்கணும் கட்டத்தையா? கொண்டா பட்டையா கொண்டா. சீமந்து உழைக்கிறா கொடுக்க வேண்டியா? கொண்டா பட்டையா பட்டையா கொண்டா ஐயா. ஆனால் இந்த கொங்குரட்டுக்கு மேலே கிடக்குறால சாமம் கொஞ்சம் அள்ளக்கூடிய மாதிரி அள்ளக்கூடிய மாதிரியோ கீழாண்டு சொன்னா தெரியா. கீழாண்டாலும் இது கொஞ்சம் அள்ளலாம். அவங்க எங்களை கண்ட வேறு ஓடி போய் நிற்கிறாங்க. அதான் யோசிச்சாரு. கொண்டா பட்டையா கொண்டா. அதான் தம்பி வாரான். சரி மெட்ராக்கிழங்க அவி எங்க அவங்க சும்மா நிற்கிறாங்க அங்கே மேலே இங்கிங்க என்ன காணும். அப்போ நானும் தான் வரணும் போல ஏன்னா அது நான் அப்படியே போட்ட உடுப்பும் பிள்ளையராப்பா. என்ன ஆக்கினியா கிடக்குனாப்பா. சரி. ஓ சாம்பார் இது என்ன வேணாப்பா புதுசாக கிடக்கு. இதுக்குள்ள போடுறாரு எதுக்கு ஓட்டன்றாப்பா தூக்குற. அப்போ வந்து வீதியண்டாலும் ஒரு சில பிள்ளைகளுக்கு வந்து ஏமான கட்டியாக்கி வச்சுக்கிறாங்க. ஓ ஏத்துறண்டா. இப்போ அவன் வேறு வேலை செய்கிறாங்களோ என்ன உலகம்? வேறு வேலை செய்யல. அவங்க எல்லாம் ஒரு ஆள் தான் அங்கே வேண்டி செய்கிறாரு. அந்த நெஞ்சு முடிப்பு ஒரு ஆள் பூசினது மற்றாக்கள் 3 பேரும் வெங்காயம் நிற்கணும். பை அது வெங்காயம் நிற்கணும். பூவனை காட்டுங்க, அந்த ஆளை காட்டுங்க கூட. அப்போ வீடியோ அவனுக்கு பேர் எடுப்படா. அப்போ வெளியே இல்லை மற்றங்க சாமான் இதே மாதிரி அடுத்த ஒரு 2 அண்ணா கொண்டு போய் பாப்போம். இதுகளுக்கு என்னன்றாப்ப இதுகளுக்கு ஏற்றுனா கூடியும் போடும் போல அதை போலேண்டா நல்ல. அடுத்த வாட்டையும் கொண்டா குடும்பம் விளையாட்டு. அவங்க கடைசியாக நாங்கள் நேற்று வந்து அந்த இழுத்த அந்த ஃபோட்டோ ப்ரூஃபையும் வந்து நாங்கள் கடைசியாக வந்து காட்டுறோம். என்ன மாதிரி ஒரு கட்டத்தில் இருக்க போகிறாங்க. மண்ணெல்லாம் ஏற்றி முடிச்சா இப்போ நாளைக்கு வந்து நிலம் இழுத்தா அப்புறம் டக்கண்டு மாவுளை வச்சா சரி ஏன்னா மொட்டை மாடிஞ்ச வேலை க்ளோஸ். மொட்டை மாடிஞ்ச வேலை க்ளோஸ். அப்படித்தான் எழுத்தியா ஏன்னா ஆகல் செய்வாங்க வேலை காணும் தனியாக தான் அதுதான். அது மாவுள் வச்ச மாதிரி தான் அந்த அவங்கள அந்த பெயிண்ட் அடிச்சிருக்காங்களே. அப்படித்தான் அதான் வேலை நுணுக்கமே. அதுதான் தூக்கி விடது நான் சிஜி காட்டிக்கொண்டாரு. அவற்றவங்களை அங்கே கொண்டே காட்டு. ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ ஆரோ ஒடியா டப்பா எங்க இവിടത്തെ அதுக்கு மேலேயோ அம்மாண்ணே எந்த மூளை எதுக்குலையோ இவ்வளோ மண் வந்துதுராப்பா. அது சுப்போஷர் நெருப்பு தானே. சுப்போஷர் நெருப்பு ஆனால் பட்டு உண்ட காலத்து தான் பட்டு அடிக்கிறேன். உண்ட காலத்து தான் பட்டு போடும். அது என்ன அடிக்கிறேன் இன்னும் கூட போடுறது. அம்மா போடுறதோ போட்டு நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம். அது ஓடி போடலாமடா. அது வேற விஷயம். நான் தனியத்தானே சூப்புறேன். அடியை பார்த்தானே. அம்மா வேலை வேலை அடிதான் அடிதான். இதோட அடிங்க எங்களுக்கு அடிக்கி சுழட்டினாங்க. இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறவங்க அதுதான். இப்போ கொஞ்சம் பொறுமை காத்துக்கிறேன். பொறுமை அப்பா ஓ மண்டை முட்டுனா சொல்கிறேன். நடந்து வீடியோ எடுக்கண்டா.
ஒரு இடத்துல நின்று எடுப்போம் இல்லை அதுதான் காலம் அங்கால வச்சா சரி படம் முடிஞ்சு அம்மா இது ஈரம் மண்ணும் தானே பாரமாக கிடக்கு தானே ஈரம் தானே சாமா ஓ அதுதான் அதுதான் விளங்காலம் சில அவன் இறங்கி ஏறினான்னா அவனுக்கு உடம்புக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை உடம்புக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் சரியா நீ இறங்கிற உடம்புக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வருவா இல்லை இரி அவட திரி அப்படியே இரு இப்படி தூக்கி விட முடியல ரைட் அம்மா ஓ ஆறுதல் சாம இடறது அப்பா அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ திருப்பி இதை மேலே ஏற்றுறீங்கப்பா அப்படியே அப்படியே போட்டு விட அப்படியே எழுதிச்சிட வேண்டியா அது ஈஸியாக மேலே என்ன செய்யறாங்க மேலே மேலே என்ன நடக்குது மேலே தெரியாது சும்மா நடக்குது கிடல போர் அம்மா ரைட் இந்த மண் என்னன்னு சொன்னால் நான் வந்து போட்டு அரிக்கணும் இதில் விளக்கத்தை சொல்லுங்க வார் அதான் இப்போ இந்த மண்ணெல்லாம் கல்லோட கிடக்குது இங்கே நொடுக்கணும் சவுல் வைக்க அப்போ இதை இழுக்கலாது இதை கொண்டு அங்கே மேலே போட்டுவிட்டு இனி அங்கே அரிதட்டு எடுத்து இதை அரிக்கணும் அதுதான் பிரச்சனை அது நீங்கள் செல்லாங்கள் ஏன் மண்ணில் போட்டு அதை கொண்டு அழினதை கொண்டு வந்து குடிச்சு கிடக்கு கீழே அந்த எல்லாம் வளைச்சு இப்போ இதை அரிச்சா தான் சரி இது அரிதட்டு கிடக்கு என்னடா உண்மையான உலகம் இப்போ இஞ்சால கிடந்தெல்லாம் கொஞ்சம் நீட்டான மண் தானே நீட்டான மண் இதில் கொஞ்சம் கல்லுகள் கிடக்குறால சாமா அடுத்து வந்தீங்கடா எல்லாம் அரிக்க தான் வேணும் இப்போ இதில் போட்டு அரிச்செடுத்தா இந்த அப்படியான பெரிய கல்லுகள் எல்லாம் வந்து வேறையா வரும் இது என்னன்னு சொன்னால் இப்போ இந்த மண்ணை வந்து வேறையா போட்டுட்டு 7 மணி அப்புறம் கடைசியாக வரைக்கும் அரிச்சு காட்டுறோம் வீடியோ வைக்க போடுறாங்க சொன்னேன் நான் உங்களை எடுக்கலண்டா அப்பயும் அப்போ நாங்கள் என்னண்டா இதையும் அள்ளி போட்டு மேலே ஒரு அரிக்கக்குள்ளே வந்து காட்டுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் எவ்வளோ மண் கிடந்தது அவ்வளோ அவ்வளோ மண்ணையும் வந்து கூட சாட நின்று கொஞ்சம் ஹெல்ப்புகளும் பண்ணி அவங்க வேலை செய்ய வந்தவங்களோட வந்து நின்று ஒரு மாதிரி மேலே வந்து ஏற்றி அப்படி இருக்க இன்றைக்கு அவங்களும் ஒரு மத்தியானம் முன்னுக்கு போகிறாங்க என்ன பிரச்சனை நாளைக்கு கிறிஸ்மஸ் இன்றைக்கு சவுக்கோல் வெட்டணும் கொஞ்சம் துடைக்க வேணுமே என்ற ஒரு இதை வெளிக்கொண்டு ஆக்களும் இன்றைக்கும் அதை சாப்பிட்டும் வந்து அவனுக்கு இருக்கே இல்லை எனக்கு நான் வெளியே செய்து போட்டு அப்போ ஒரு மணி தேவை நாங்கள் வீட்டை முன்னுக்கு போகணும் வேலையோட கண்டுட்டு என் சந்தையெல்லாம் போகிறாங்க கட்டாயம் ஏன்டா ஒரு நாளைக்கு இப்போ விசேஷ நாளுன்னாக்குள்ள வந்து அது கட்டாயம் வந்து அவங்களுக்கு ஒரு இதான ஒரு நாளாக இருக்கணும் தானே அப்போ அந்த வேலை வந்து அவங்களும் வந்து இன்றைய தினம் கொஞ்சம் ஏர்லியாக கொஞ்சம் இதெல்லாம் மண்ணெல்லாம் அள்ளி கிள்ளி முடிச்சுட்டு வந்து போய் அதுலேயும் நியாயமான மண் கிடந்தது ஏன்னாப்பா அந்த அங்கேருந்து இங்கே வரைக்கும் மண் கிடந்தது அப்போ வந்து அள்ளி போட்டு போகிறாங்க இப்போ என்னென்னு சொன்னால் இதில் வந்து ஒரு பகுதி வந்து ஒரு நல்ல மண் அதாவது கல்லுகள் கலக்கப்படாத ஒரு மண் அது இந்தியாவில் கிடந்த மண் வந்து இந்த எப்படியான அந்த சீமந்து கல்லுகள் அப்படியான ஒரு தன்முண்டு காணப்படுறால வந்து அதை என்ன செய்யணும்னா அந்த அதுலேயும் கொஞ்சத்தை அரிச்சு போட்டு போகிறாங்க அதை அரிச்சு தான் எடுக்கணும் காரணம் என்ன சொன்னால் அந்த பூசும் போது வந்து இது
நிலம் இழுக்கும் போது அந்த கல்லுகள் வந்தால் ஒரு செய்யலை கம்பு போட்டு இழுக்கல இழுத்து அப்படியே கொத்தி கொத்தி எடுத்து வர மாதிரி வரும். அப்போ அதால் வந்து பாருங்க செல்லக்கிளி வந்து உடனே டீ சேவையும் வந்து வழங்கினவர் ஆக்களுக்கு அப்படியே கிளாஸ் டீ எல்லாம் கொடுத்தாக்களை சந்தோஷம் அனுப்பி போட்டு மண் ஆக்கள் கொஞ்சம் அரிச்சவங்க நம்மளும் கொஞ்சம் அரிச்சு பார்ப்போமே என்னம்மாண்டா. அப்போ அப்படியான வந்து வேலையில் என்ன சொல்கிற இப்போ 3வது மாடியிலெல்லாம் வேலைன்னு சொன்னால் மண்ணுகள் இதுகள் வந்து ஏற்றுறது இறக்குறது ஆக்குற பாடு போயிடும் ஏன்னா. அப்போ வந்து மண் அரிஞ்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அந்த நல்ல மண்ணை கொண்டு போட்டுனாங்க. அதே மாதிரி இது வந்து அந்த கல்லுகள் கலக்கப்பட்ட மண். அதே மாதிரி இந்த அரிச்சிருக்காங்க அரை வழி கூட உள்ள அரிஞ்சிருக்காங்க. இது வந்து அவங்க அரிச்சு போட்டு போயிருக்காங்க. அப்போ வந்து இந்த நாயல் படுத்துகிற பாடுறா கடவுளே. தாரி சாமான் அப்போ இது என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் இது அரிச்சு பார்ப்போம். இதை இப்படி வச்சு போட்டு சாமானங்க சவால் எடுத்து வேலையில் வந்து நீட்டாக செய்யணும்னு சொன்னால் இப்படியான வேலையில் கொஞ்சம் கடைப்பிடிக்கத்தான் போகணும் ஏன்னா கரெக்டாக இல்லாட்டி படம் மூடாது அக்னியும் காணல கணக்க போடாது. அளவா போடுவேன் இவ்வளோ காணுந்தேன். கேள்வி அப்போ இப்படி பிடிச்சி ஒரு ஆட்டை கொண்டு காட்டு கணக்கான தட்டு கொண்டாந்து இருக்கு பாத்தியோ. தட்டு கொண்டாந்தியப்பா அதையும் விட இது வந்து ஈர மண்ணன்றா சிக்கலா கிடக்கு. காஞ்ச மண்ணண்டா கடை கடை சும்மா ஒரு இழுவையோட சரி எல்லாம் எங்க ஓடிக்கிறாங்க. இதே இது வந்து காஞ்ச மண்ணுன்னு சொன்னா சடாரண்டு அரிஞ்சிடும். இது இப்போ ஈரமன்றதால கொஞ்சம் இதா இருக்கு அதெல்லாம் அரியுது. நான் எதிர்பார்க்க இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் போடுவோமா. இவ்வளோத்தையும் அரிச்சு விட்டாலும் பிள்ளை இல்லை இவ்வளோ கிடக்கு. இப்போ அரிச்சு விடுவோம். அரிச்சு விட்டாதான் எங்களுக்கு மாட்டு. அதான் அப்படி வந்து பாருங்க மக்களே பிள்ளைய தொட்டிலில் ஓட்டு ஆட்டுற மாதிரி நாங்கள் மண்ணாட்டி தொட்டிலில் ஓட்டு ஆட்டுற மாதிரி நாங்கள் இன்றைக்கு ஆட்டிக்கொண்டு நிற்கிறோம். அதுக்கு மறைஞ்சு கொண்டு நிற்குது. நாங்கள் வந்து பலதரப்பட்ட வேலைக்காராக்கள். நாங்கள் எல்லா வேலையும் ஒன்று வேண்டு இல்லையா எல்லாம் செய்வோம். நாங்கள் எதை தந்தாலும் செய்வோம். அப்படித்தான் வளர்த்தவங்க அம்மாக்கள். கட்டாயங்களையும் அப்படித்தான். ரொம்ப கதை உண்டாப்பா. நான் வந்து இப்போ சின்ன வயதில் ஒரு 4 வயசு 5 வயசுலேயே அப்பா அந்த டைம் இடிக்கல வெளிநாட்டில் அப்பா. அப்போ நான் கூடுதலாக வளர்ந்தேன்னு சொன்னால் பெரியப்பா பெரிய மகளோட கூடுதலாக வளர்ந்தேன். அவர் பெரியப்பா என்ன செய்வாருன்னு சொன்னால் அந்த வயதுலேயே 4 வயது 5 வயதுலேயே எனக்குன்னு சொல்லி ஒரு சின்ன குட்டி மண்பட்டி போட்டு சின்ன ஒரு புடியொண்டை போட்டு அதை தந்து போட்டு ஆள் வயலுக்குள்ளே இறக்கி விடுவேன். என்ன பயப்படாது ஆள் இறக்கி போட்டு நான் செய்கிற மாதிரி செய்யன்னு சொல்லி அந்த நேரத்திலே வயல் வழியை திரிகிற ஆக்கள். அப்படி பழகித்தான் கொஞ்சம் கொஞ்சம் வேலையை இந்த வேலையும் கண்டு கலங்காமல் இருக்கிறது காரணம் அது என்ன. அதான் கண்டு பயப்படுற கிடையாது. வேலையை எங்களை கண்டு பயப்படுவோம். அந்த மாதிரி வேலையை கண்டு நாங்கள் பயப்படுறோம் இல்லை. இன்றைக்கு இப்போதே பொடியெல்லாம் எங்க படுத்துட்டு அது உண்மை கதை உண்டு. ஆனால் உண்மையா கண்டிப்பாக அப்பாவும் சரி அந்த வயது கொஞ்சம் அப்படியான பாட்டி அந்த வேலைகளுக்கு வந்து உதாரணத்துக்கு உங்களை மாதிரி வேலைகளுக்கு வந்து அங்கே பயப்படாது. அப்படித்தான் நானும் இருந்தேனாண்டா அப்போ ஒரு காலம். இப்போவும் தான் பிரச்சனை இல்லை. நாங்கள் எதையும் செய்து கொண்டு தானே போகிறோம். நம்ம வேலைகளுக்கு பயம் ஒன்று இல்லை. அந்த முதலே மாதிரி அந்த களைப்புகள் கொஞ்சம் கூட கிடக்கு. அது என்ன பிரச்சனை தொழில கையை விட்ட சண்டை ஒவ்வொரு அடிக்கடி செஞ்சா அப்படி வராது. அந்த பிரச்சனை வராது. பார்ப்போம். தோட்டங்கள் செய்யத்தான் போகணும். இனி செய்வோம். கத்தரி தோட்டம் கத்தரி சரி வர தோட்டம் கொஞ்சம் காடியோ வாடகை நாடுக்கு தான் கிடக்கு. ரைட். அப்படி வந்து வேலையாக போய்த்து இருக்குது. அதே மாதிரி எங்களோட ஒரு சில வாழ்க்கை வரலாற்றுகளையும் நாங்கள் காய்ச்சி கொண்டு வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அப்போ 60 வயது மட்டும் வேலை செஞ்சீங்க. ஓ இப்போ 63. அப்போ
60 வயது மட்டும் ஆள் மேஷம் பேர்ல செஞ்சு நெருப்படுத்து செய்யாத வேலை கிடையாது. அதுதான் எல்லா வேலையும் செய்யும். எல்லா வேலையும் செஞ்சு ஆளும் அப்படியான ஒரு இதுல வந்து இன்றைக்கும் செஞ்சிடறாம என்ன இன்றைக்கும் செய்யறோம் இல்லையாண்டுல வேற யாரும் வந்து சொன்னா சிஜி நான் ஒப்புறேன் வைத்தியம் இதெல்லாம் ஆட்டிட்டு நிக்கிறன்ற மாதிரி இருக்கு. அப்படி செய்யக்கூடாது. அதான் அப்புறம் தான் நல்லா ஆட்டும். ஆட்ட சாமான் வராது கொழுப்பு வராது. அப்படி செய்யக்கூடாது. அதான் அப்புறம் தான் நல்லா ஆட்டும். ஆட்ட சாமான் வராது கொழுப்பு வராது. இப்போ வேற யாரும் வேணா உண்மையா என்ன ஐயோ உண்டி ஒரு வேலையும் செய்யக்கூடாது என்று அந்த எண்ணம் இருக்கு. அதே மாதிரி தானப்பா இப்போ ஒவ்வொரு விஷயம் இப்போ இந்த நம்ம இந்த செஞ்சு கொடுக்க தானே வேலை. இதை விட நம்ம என்ன யோசிக்கோம் நாளைக்கு வாரவன் விடியத்தில் வந்து இதெல்லாம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நம்ம யோசிக்கோம். இப்படி வந்து எல்லா வீட்டுக்காரனும் யோசிக்க மாட்டான். அதுதான் பேசுங்க அவன் வந்து செய்யட்டேன்னு நாங்கள் பார்த்து இருப்போம். அவங்க வந்து எத்தனை மணிக்கு நான் செஞ்சு போட்டு மண் அரிச்சா சரி மண் ஏத்துனா சரி என்ன நான் செய்யட்டும். அப்படி இல்லை நாங்கள் அவங்க செய்கிற போல நாங்களும் செய்வோம். உதாரணத்துக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமான வேலையில் வந்து கூடுதலான நாங்கள் செஞ்சிருக்கோம். செஞ்சு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்குறது வழக்கம். இந்த ஓடு போடக்க கூட அவங்கள நிற்க விட்டு நாங்கள்லாம் ஓடு முழுக்க மேலே ஏற்றி கொடுத்தோம். யோசிச்சு பாருங்க அப்போ அவ்வளோ ஓடும் மேலே ஏற்றிரிக்காட்டி இந்த பள்ளத்துக்கு விடுவோம். எவ்வளோ வேலை மறக்காம இருக்கிறான். அவனும் நின்று வந்தாங்க பிடிச்சிக்கொண்டு திரிஞ்சவன் பிடிச்சோண்டு இருந்தவன். ஆனால் இப்படியான வேலையை தான் பிடிச்சோண்டு இருப்பான். அதான் அப்படி நாங்களும் வந்து மற்றாக்களையும் நேசிச்சு கண்டிப்பேன் அவங்களோட மனநிலைக்கு ஏற்ற இசைஞ்சு போகக்கூடிய இன்னும் போல பிறரை நேசின்றது பேச்சு. ரைட் விளக்கம் சிம்பிள் வேலை மட்டுமல்ல. இன்னும் போல பிறரை நேசி என்றால் அப்போ நாங்கள் அவன் எப்படி செய்கிறானோ அப்படித்தானே நாங்கள் அவனை எங்களை போல மனுஷன் தானே வயலே என்ன கிடக்கு. அப்படியான ஒரு மனநிலை இருந்தால் வாழ்க்கை வந்து சிறந்ததே போகும். இப்போ நாங்கள் வந்து அவன் செய்யட்டால் எங்களுக்கு என்ன நாங்கள் பார்ப்போம் வண்டி இல்லை நாங்களும் அப்படித்தான் இப்போ செய்யலாம் உண்டாக்கி. இப்போ வந்து யோசிச்சு பாருங்க வேற யாரும் பண்ணி சொன்னா கதைச்சு முடிச்சுட்டு அரிப்பம் எடுத்து நிற்பாங்க. நம்ம என்ன செய்யறோம் கதைச்சு கொண்டே அரிச்சு கொண்டு அதான் விஷயம் போலாங்க எதுக்கெல்லாம் அப்படித்தான் நாங்க அப்படியே கேட்கல பவுடியன்டா ஒரு ஆள் அடிச்சு எனக்கு இப்போ அவங்க சொன்ன எனக்கு ஒரு இடத்தை மறந்து போனேன். நான் நாளைக்கு அப்போ சின்ன பிள்ளையால் சூரன் அதிகருக்கா எடுத்து போடுவோம் அந்த கேட்டுது. எந்த இடமா இது பக்கத்தில் சின்ன பிள்ளையால் டவுனு கிட்ட தான் அதுக்காக எடுத்து போடுங்கோ சுமன்கிட்ட சொல்லுங்கோ சத்யலட்சுமி இல்லையண்டா கவிதா சாக்கடையாவது சொல்லுங்கோ. எத்தனை மணிக்காம் அந்த சூரம்பூர்ன்ற கோதாரியா ஆட்டம் மாங்கொத்தெல்லாம் கட்டி அதைத்தான் அப்ப அந்த எடுத்து போட சொல்லி ஆசைப்படுது. கொடுப்போமே கொடுக்கத்தான் கிடக்கு பக்கத்து கோயில் தானே. இதுல என்ன வந்தது அதுதான் அப்படி மக்களே எங்களோட வாழ்க்கை கதையில் இனி நடக்கிற ஒரு சில விஷயங்களையும் கழிச்சு கொண்டு அப்படியே வேலையிலையும் முடிச்சு போட்டு நாங்களும் போகணும். பயணங்கள் போக வேண்டிய கிடக்கு. பயணங்கள் சில விஷயங்களும் யோசிக்க வேண்டிய கிடக்கு. அதனால போய்கொண்டிருக்கு மக்களே உயாதலைகள் அது அப்படின்னு செய்யலாம் பாருங்க. இதே என்னப்பா இவ்வளோ சீமந்துகள் வந்தது காரணம் அது இது கொண்டு போய் கிடந்திருக்கு அந்த மண். அப்போ இல்லாமல் இங்கேயோ கிடந்து இப்படியோ அள்ளி போட்டு வச்சுருந்துருக்காங்க. இப்படியே வந்துருக்கு போலாம் கிடக்கு. ஆனால் இப்போ வேறும் இல்லை. இப்போ இந்த மண்ணை கழிச்சு விடுற மாதிரி கிடக்கு. இது இப்போ பயன்படுது இல்லை பயன்படுது கட்டாயம். அதை விட நல்ல ஒரிஜினல் மண் சாம ஒரிஜினல் நம்ம மண். அப்போ நாங்களும் வந்து எங்களோட வீடியோ மூலம் வந்து முன்கூட்டிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் வந்து நான் சொல்லிக்கொள்கிறோம். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். கட்டாயம் ஓகே அதுகளையும் மறக்கக்கூடாது. ஒரு நாளும் எங்களை பார்த்து நேசிக்கிற உள்ளங்களுக்கு கட்டாயம் கண்டிப்பாக எங்களை கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் என்றைக்கும் என்ன ஓமம் இருக்கத்தக்கதாக.
அங்கே ஏன் உடுப்பு என்னது கொடுப்பு நானே எடுக்கேன் இல்லை போவாங்க என்ன அப்படி அதெல்லாம் ஒரு காலம் ஒன்று தான்டா பாபோ முதல் ஒரு காலங்கள்ல என்ன சொல்ற வருஷங்கள் நீ அதுதான்டா சித்திர வராதா முதல் நாள் வெடி கொளுத்துறப்ப என்ன செய்யறது இப்பயோ ஐயோ எல்லாம் பழுத்து போய் கொழும்புற 1 மணிக்கு மதியம் முதலாண்டா அப்படியே 4 மணிக்கு கொழும்பு தெரியும் நித்திர வராது அதுதான் நாளை கொண்டாட்டம் நினைக்க அப்படி எல்லாம் காலங்கள் மாறி போயிட்டு காலங்கள் மாறி போச்சு என்ன செய்யற ஜீவா என்ன மாதிரிடா உனக்கு இப்போ என்ன மாதிரி மனநிலைமை அவனுக்கு மேலே குறைஞ்சிட்டியா நீயும் வளர்ந்தாப்ப வந்துட்டான் அவனுக்கும் வாழ்க்கை வருது போச்சு அதுதான் உண்டாப்பா என்னவா இதுகளுக்கெல்லாம் நடந்தா சரியா இரவு இல்லை இரவுல காலை ஓட்டி நடந்து விட காலை முறிஞ்சு போடும் ஆள் விளையாட்டிலும் காலை முறிஞ்சு போடும் அதுதான் நாங்கள் இன்றைக்கு என்னது இருந்தாலும் சரி அது வந்து பார்க்குறது இருந்தாலும் செய்கிறேன் பின்ன நாங்கள் உண்டையும் பொருட்படுத்துறது குறைவு இப்போ என்னடா மக்களே இப்போ எந்த நேரம் செஞ்சுட்டு இருக்கலான்னு சின்ன ஓய்வுகள் கொடுக்கத்தான் கையலுக்கு கொஞ்சம் ஓய்வுகள் கொடுத்துக்கிட்டு தான் செய்யும் இப்போ நான் என்ன அப்புறம் வேண்டியதுன்னா நேற்றைய தினம் அந்த மேலே அடித்த பாட்டி என்ன மாதிரி இப்போ வந்து இருக்குதுன்னு என்ன இப்போ வந்து ராத்திரி வந்து 2வது கோடு மடிச்சு போட்டாங்க இரவா செஞ்சவங்க வேலை இரவும் வந்து ஆக்கள் இரவு வேலை செஞ்சவங்க ஒரு 11 மணி வீட்டில் போயிருப்பாங்க 11 மணி அப்படி போயிருப்பாங்க அப்போ அப்படி 2வது ஓடும் அடித்தவங்க அது என்ன மாதிரி இருக்குது இப்போ அது எடுத்தா அதை அடித்தா குயிக்காக வந்து நிலமுழுக்கணுன்ற சொன்னதுக்கு நாங்கள் தான் இப்போ டக்காண்டு மண்ணெல்லாம் அரிச்சு ரெடி பண்ணுறோம் நாளைய தினம் வந்து நிலமுழுத்து மாவுள் வைப்பாங்கண்ணே நாளைக்கு நிலம் ஒழிப்பாங்க நாளைய தான் மாவுள் வைப்பாங்க நீங்கள் அதை விட நாளைக்கு வருஷம் கொண்டு வராங்களோ யோசிச்சேன் ஆனால் வாரமுண்டு தான் சொன்னேன் வாரமுண்டு சொன்னோம் அது சில பேர் வந்து கிறிஸ்மஸ் இரவைக்கு தான் கொண்டாடுவாங்களோ இரவைக்கு தானே அவங்க சில நேரம் கொண்டாட்டாங்க ஆனால் வந்து இழுத்து போட்டு இப்போ இது நிலக்கிறோம் டக்காட்டு இழுத்து போட்டு போவோம்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்களோ தெரியும் ஒரு டக்கு அப்படியும் இருக்கும் ஆனால் இழுக்க கொஞ்சம் இடம் தூரம் தானே அவன் பார்ப்போம் என்ன மேலே இருக்கா போய் காட்டுவோமா ஓகே மக்களே அப்போ நாங்கள் நேற்றைய தினம் வந்து காட்டியிருப்போம் அந்த அதாவது இந்த நிலத்துக்கான அதாவது இந்த ஃப்ளாட்டுக்கான வாட்டர் ப்ரூஃப் வந்து அடித்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த இதில் வந்து நாங்கள் காட்டியிருப்போம் அந்த ஏரியாவுக்கு வந்து அடிச்சிட்டு இருந்தவங்க இப்போ வந்து இது வந்து முழுதாக வந்து நைட் இரவு அடித்தவங்க 11 மணி 12 மணி முதல் அடி அடித்து முடிச்சு போட்டு போய் ஒரு நேற்று பின்னேரம் வந்து 2வது அடி அடித்தவங்க 2வது அடி அடித்தவங்க ஆனால் இது வந்தப்பா அந்த ஒரு ஒற்றை சன்மொன்று இருக்குல்ல இப்போ ஏன்னா காலை வச்சு அடிக்க இப்போ கையை விட கொஞ்சம் குறைவாக கிடக்கு காலை வச்சு அடிக்க கொஞ்சம் ஒரு பிடிக்கிற தன்மை இல்லை அது காஞ்சிது ஃபுல்லாக அது ஃபுல்லாக காஞ்சி தன்மை இருக்கு விளக்கம் என்னண்டா இது வந்து ஒரு பசத்தன்மை இருக்கு அப்போ இப்போ எங்கள் சீமெந்த போட்டு கேட்க அவன் பற்றி வச்சிருக்கும் போடுறேன் இது இப்போ பாருங்க எவ்வளோ இதஞ்சும் காலையில் ஒன்றுலேயும் ஒட்டுது இல்லை ஆனால் காலை வச்சு எடுக்க ஒரு பிடிப்புத்தன்மை வருது சரியான இடத்துல இருக்காங்க அதுதான் விளக்கம் இதில் விளக்கம் வந்து அண்ணாவும் சொல்லணும் என்னன்னு சொன்னால் இது வந்து ஒரு சூப்பர் குழு மாதிரியா அவர் உதாரணத்துக்கு அவர் கையில் பட்டிருக்கக்கூடிய அதை வந்து காட்டியிருந்தா அதை வந்து அப்படி உதிரே இல்லைடா சூப்பர் குழு மாதிரி இருக்கு கையிலே ஒட்டி போட்டு பிடிச்சா இப்படியே பிடிச்சு கொள்ளும் அது அடையாளம் நாங்கள் எங்கள் வெளியில் வேண்டாங்களும் அந்த அடையாளம் தான் அப்போ வந்து நான் அவர்கிட்ட வந்து கேட்டேன் ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் பிறகு சொல்லியிருந்தார் இதில் ஒரு தன்மை வந்து சுப்பக்குழு தன்மை மாதிரி இருக்குமான்னு சொல்லி போட்டு அவரை கையில் வந்து காட்டியிருந்தார் அப்போ ஃபுல்லாக அப்படியே ஒட்டுறது கலரு பிடிச்சிட்டு எடுக்கவே பிடிக்குது ஒற்றைய பிடிப்பு அப்போ வந்து ஒரு தண்ணியை வந்து இந்த பிளாட்ல இருந்து ஊற விட சாமான் கட்டாயம் அப்படியான ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் கட்டாயம் ஏன்டா தண்ணியை வந்து ஊறாம பார்க்குற ஒரு சாமான்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க கட்டாயம் வந்து உண்மை ஏன்னா இப்போ எங்களை காலை வச்சு எடுக்க ஒரு காஞ்செடுத்து பசத்தன்மை இருக்கு அப்போ நாளைக்கு இப்போ சீமெந்தை போட்டு எடுத்துக்கொண்டு வேற இருக்கல அந்த சீமெந்தை டக்குன்னு அதுவும் கொஞ்சம் கம்மி பிடிக்கும் சீமெந்தின் பவரை விடவும் இதுவும் கொஞ்சம் விழுத்து பிடிக்கிற மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கு
இது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி காட்டுவேன். அப்போ வந்து இது நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொழுப்பை கரைச்சி போட்டு ஊற்றி விட்ட மாதிரியான ஷேப்பில் இருக்கு. சரியான அப்படியான ஒரு ஷேப் ஒன்றில் இருக்குது. ஆனால் அப்படித்தானே கரைச்சி போட்டு இது புறசாலி அடிச்சவங்க. இது வந்து ஒரு கொழுப்பு மாதிரி தான். கொழுப்பு மாதிரி ஒரு சாமான் தான். அப்போ வந்து இதையும் வந்து காட்டிட்டோம். அதே மாதிரி இப்போ நாங்கள் மண் ஏற்றுனது, அதே மாதிரி மண் கொஞ்சம் அரிச்சு நாங்கள் இப்பயும் வந்து அரிக்க போகிறோம். இன்னும் அரிக்க போகிறோம். காட்டினா தான் இப்போ இந்த மண் என்ன தேவைக்காக இப்படி கஷ்டப்படுறாங்க, நாளைக்கு அது என்ன நடக்க போகுன்றதை அறிய போகணும். இந்த இடத்துக்கு தான் நாளைக்கு இழுக்க போகிறாங்க பாட்டத்தை வச்சு. தண்ணி எந்தெந்த பக்கத்தால் போகுது இந்த ஐட்டத்தை இழுத்து போட்டு இதுக்கு மொட்டை மாடிக்கு மாவுளை பதிக்கணும் தண்ணி படாமல் என்று சொன்னால் நாளை தான் அதை செய்வாங்க. காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ மாவுள் பதிக்கிற ஒரு விஷயம் வந்து மொட்டை மாடியிலிருந்து தான் போகணும். ரெண்டா கீழே பதிச்சு போட்டு மேலே வந்து பதிக்கிறன்ற போய்க்காது. அது வந்து சாமானை கொண்டு வரக்குள்ளையோ ஏற்றக்குள்ள இறக்கக்குள்ள அது கூட பதிச்சதுக்கு பிரயோஜனம் எல்லாமே வந்து டேமேஜ் ஆயிடும். அப்போ வந்து நாங்கள் மேல் வேலையை வந்து முழுதாக முடிச்சுட்டு கீழ் அடுத்த ஸ்டெப் அப்படி படிப்படியாக வந்து முடிச்சுட்டு போனால் தான் அந்த வேலையும் வந்து பார்க்க ஒரு நீட்டாக இருக்கும். அப்படி பார்க்க இப்போ இதுக்குள்ளே வந்து இஞ்சாலையும் அந்த கூலி அண்டு இல்லை தானே. இஞ்சாலை அப்போ இதுக்கும் அப்படி ஒரு வேலை வருமோ? இதுக்கு வந்து என்ன வேலைன்னு சொன்னால் இதுக்கு இது மேலே வந்து இப்படி ஒரு கம்பி கொண்டு வரும். ஆனால் கீழையும் வந்தப்போ இது வந்து ஒரு மொட்டை மாடியில பிளான். அப்போ அதுக்கு அதே கட்டம் அடிக்க வேண்டிய கட்டம் வரும். கட்டம் அங்கேயும் வரும் போல அங்கேயும் வரும். அப்படி வந்து அது என்னமா இப்போ இது வந்து ஒரு வல்கனி மாதிரி ஒன்று ஒரு ஏரியான்ற மாதிரி தான் அதில் வந்து கதைச்சது. இனி அண்ணா தான் தெரியும் என்னென்ன மாதிரி பிளான்கள் இருக்குன்னு சொல்லி அதில் வந்து பார்ப்போம். ஆளும் வந்து அப்புறம் அதெல்லாம் கதைப்போம். இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து நாங்கள் இப்போ காட்டியிருக்கோம், செஞ்சுருக்கோம். உண்மையிலே வந்து சந்தோஷம். திரும்பவும் நாளைய தினம் வந்து கிறிஸ்மஸ். உண்மையிலே வந்து எல்லாருக்கும் வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் நான் மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன். அதே மாதிரி வந்து இப்போ வந்து நடந்துட்டு இருக்கிற அந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்படுற மக்களுக்குமே வந்து நாங்கள் வந்து ஆழ்ந்த அனுதாபங்களையும் சொல்லிக்கொள்கிறோம். ஏன்னு சொன்னால் உண்மையில் நிறைய மக்கள் வந்து இறந்துட்டு இருக்காங்க. எல்லா பக்கத்தாலையும் எல்லாரும் சார்பாகவும் நாங்கள் வந்து சொல்லிக்கொள்கிறோம். அப்போ வந்து முடிச்சுக்கொள்வேன். முடிச்சு போட்டு நாங்கள் இன்னும் கொஞ்சம் அரிக்க வேண்டி இருக்குது. அதையும் அரிச்சு போட்டு நாங்கள் வந்து கீழே போகிறோம். இப்போ என்ன சொல்கிறேன், அரிக்கிறது காட்டி நாங்கள் அரிக்கக்குள்ளேயும் ஒரு சில வாழ்க்கை கதைகளையும் கதைச்சு கொண்டு அரிச்சு அதை வந்து முடிச்சிருந்தோம். அந்த வேலை சந்தோஷம். அக்கினி வந்து நான் சொன்னேன் நான் கச்சேரிக்கு போகிறான்னு சொல்லி ஒரு அலுவலாக, அதால் வந்து நாங்கள் வந்து வீடியோ வந்து அப்பாவும் நானும் சேர்ந்து இந்த வீடியோ வந்து எடுத்திருந்தோம். அப்படின்னு சொல்லி கொண்டு முடிச்சுக்கொள்வோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.